ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. உப்மா அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே பிடிக்காதுங்க. ஆனால் அது மிக சிறந்த உணவுன்னு சிற்றுண்டின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருக்குமே நிறையா பேர்த்துக்கு அது பிடிக்கிறதில்ல. எப்படி மாற்றி மாற்றி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. ஜவ்வரிசி உப்புமா, கோதுமை உப்புமா, அரிசி உப்புமா, சேமியா உப்புமா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட யாரும் விரும்புறதில்ல. ஒரு பழமொழியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா, ஆகாத மருமகன் வந்திருக்கானா உப்புமா கிண்டி வை அப்படின்னு சொல்கிறது மாதிரி பழமொழியே இருக்குது. அவ்வளோ வெறுப்பாக உணவாக இருக்குது. ஆனாங்க, நம்ம உப்புமாவில் இருக்க சத்துலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா உப்புமாவை வெறுக்கவே மாட்டோங்க. சரிங்களா? இது வித்தியாசமாக இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு உப்புமா செய்யணும்னா 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆனால் அதில் பல சத்து இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதெல்லாம் இப்போ இதில் எழுதியிருக்கிறது தான் உப்புமா. அந்த மாதிரி நம்ம இப்போ படித்தது தான் நாங்கள் பகிர போகிறோம் நம்மளும். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது இல்லையா? சமைக்கிற உப்புமாவில் 100 கிராம் உப்புமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 224 கலோரி மாவு சத்து இருக்குது. 27 கிராம் இது இருக்குங்க, புரதம் இருக்குது. 5 கிராம் நார் சத்து, 7 கிராம் இரும்பு சத்து இருக்குங்க. அப்புறம் ரிபோப்ளோவின், செலினியம், போலட், சால்ட், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குங்க. இது சமைக்கப்பட்ட ரவையில் தான். கொழுப்பு சத்து 10லேருந்து 6 கிராம் இருக்குங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உப்புமாவில் இவ்வளோ நன்மையாங்கன்னு எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நானும் அடிக்கடி வாரம் ஒருக்கா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணுங்க. முழு கோதுமையை பல மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கு பிறகு உலர வைத்து உடைத்து எடுக்கிறது தான். உடைத்து எடுக்கும்போது தான் ரவை கிடைக்குதுங்க. ரவையில் தேவையான அளவு கால்சியம், மெக்னீசியம் சத்துலாம் இருக்குதுங்க. இந்த சத்துலாம் தசைகளின் கட்டமைப்பு, அப்புறம் அந்த ஆரோக்கியத்துக்கு உதவுது. மேலும் எலும்பு மற்றும் நரம்புகளுக்கு வலு சேர்க்குதுங்க. மெக்னீசியமும் கால்சியமும். அதே போல் கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்டதுனால நார் சத்தும் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? நார் சத்து அதிகமாக இருக்குது. இது பசியை கட்டுப்படுத்தும், உடலுக்கு தேவையான சக்தியும் கொடுக்கும், நல்ல செரிமானத்துக்கு உதவுதுங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, உடல் எடை குறைப்பவர்கள் ரவையை தேர்வு செஞ்சு ஒரு வேளை எடுத்துக்கொள்ளலாங்க. சரிங்களா? ரவையில் உள்ள செலினியம், பொட்டாசியம் இதய தசையை பாதுகாக்கிறது. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம் இல்லையா? மாரடைப்பு மற்றும் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கிறதுங்க. செலினியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுவாக்குறதுங்க. மேலும் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான இரும்பு சத்து 13% ரவையிலிருந்து கிடைச்சிருது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதே டைமில் இரத்த சோகை ஏற்படாமலும் பாதுகாக்குது. ஆகவே இனிமேல் என்ன பண்ணுங்க, ரவையை வெறுக்காமல் அந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதாக மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? எவ்வளோ நன்மைகள் கொண்ட வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்போ உப்புமாவில் காய்கறி எல்லாம் போட்டு காய்கறி உப்புமா செய்யும்போது இன்னும் நார்ச்சத்து அதிகம் தானுங்களா? கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திக்க ஆரோக்கிய நன்மையை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நன்றிங்க முழுமையாக பார்த்ததுக்கு.